வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, பிப்ரவரி 25 மாயை, பக்தி, ஞானம், முக்தி என்றெல்லாம் பல்வேறு சொற்களை, சொல்லாடல்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதற்கான விளக்கத்தை தான் இன்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே கொடுக்கிறார்கள். முதல்ல மாயை என்பது குறித்து ஒரு கருத்து அருட்தந்தை அவர்கள் அழகாக சொல்கிறார். மாயை என்பது என்னென்றால், ஒரு மனிதன் தன் நிலை மறந்து ஒரு கற்பனை வேகத்தாலே தன்னையும் மறந்ததல்லாமல் தன்னுடைய சமுதாயத்தையும் மறந்து தன்னுடைய இயற்கை அமைப்பையும் மறந்து தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டு விளைவு அறிந்த விழிப்பு நிலை இல்லாமல் ஒரு மயக்க நிலையில் வாழ்வதைத்தான் மாயை என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். இதற்கு அடுத்த கட்டமாக ஒரு தெளிவு ஏற்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு முன்னோர்கள் தெளிந்த தன்னுடைய அறிவை புகுத்தி வந்திருக்கிறார்கள். அதை அப்படியே நம்புகிற ஒரு நம்பிக்கை வழி மார்க்கம், நம்பிக்கை வழி அல்லது நம்பிக்கை மார்க்கம் என்பது பக்தி எனப்படுகிறது. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு இவர்தான் நம்முடைய தகப்பன் என்று சொல்வதும், அந்த குழந்தை எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் கிளியை போல திருப்பி சொல்ல பழகிக் கொள்கிறதோ, அது போன்ற ஒரு நிலைதான் பக்தி மார்க்கமாகும். இதில் தாயின் நெஞ்சிலே கொஞ்சம் நஞ்சு கலந்தாலும் குழந்தைக்கும் அது சேரும் என்பதும் நாம் கவனிக்கத்தக்கது. இதற்கு அடுத்த கட்டமாக ஞானம் என்பது பற்றி அருட்தந்தை அவர்கள் அழகாக பேசுகிறார். ஞானம் என்பது இயற்கை தத்துவத்தை மிக தெளிவாக, மாற முடியாத, மாற்ற முடியாத அளவிற்கு அறிவின் தெளிவோடு புரிந்து கொண்டு இருக்கிற ஒரு திட நிலையே ஞானம் எனப்படும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் முக்தி என்றால் என்ன என்றால், எப்படி பாலிலே நெய்யும் எள்ளிலே எண்ணெயும் பூவிலே மனமும் போல எங்கும் கலந்திருக்கிற அந்த அருட்பேராற்றல், கடவுள், தெய்வம், இயற்கை என்று எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பெயர் வழித்து அழைத்துக் கொள்ளுங்கள். அதனை அறிந்து கொண்டு அதுவேதான் எல்லாமும் இருக்கிற அந்த நிலையை தெளிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதனால் அறிவின் தெளிவும் வாழ்வில் அமைதியும் பெற்று வாழ்கிற ஒரு நிலை, அதுதான் முக்தி என்று அற்புதமாக அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிற இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.